விளம்பரங்கள் ஆரம்பத்தில் மக்கள் அதிகம் கூடும் இடங்கள், திருவிழாக்கள் என்பது போன்ற இடங்களில் பொருளைப் பற்றிய தகவல்களை, ஒரு சேவையைப் பற்றிய தகவல்களை உரக்கச் சொல்லி வந்தார்கள். பின்னர் தாங்கள் விற்கும் பொருளைப் பற்றி தெருக்களில் கூவிக்கொண்டு செல்வார்கள். அதன் பிறகு பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சி, சமூக ஊடகங்கள் என நம் இல்லம் தேடி வந்து மலையென குவிந்து வரும் விளம்பரங்கள் நம்மை திக்குமுக்காட செய்துவிடுகிறது. பூக்கடைக்கு விளம்பரம் தேவையா என்பது பழமொழியாகும். ஆனால் பூக்கடைக்கும் விளம்பரம் தேவை என்கிற நிலைக்கு இன்று வந்துவிட்டதை நாம் அனைவரும் அறிவோம். உலகின் அத்தனை துறைகளையும் ஆட்டி படைக்கும் ஓர் அசைக்க முடியாத சக்தியாக விளம்பரம் விளங்குகிறது. அதன் வடிவத்திலும் உள்ளடக்கத்திலும் பல மாற்றங்களை கண்டுள்ளது. வில் எனும் வேர் சொல்லுக்கு வெளிப்படுத்துதல் என்று பொருள். ஒரு பொருள், சேவை அல்லது கருத்தின் தன்மை, அதன் பயன், சிறப்பு ஆகியவற்றை வெளிப்படையாக சொல்வதே விளம்பரமாகும். பார்ப்பவர்களின் மனதை ஈர்க்கும் வகையில் மிக நுணுக்கமான கற்பனை உணர்வுகளுடன் ஒரு கலை நயத்தோடு உணர்வூட்டி கூறுவதால் விளம்பரம் ஒரு தனித்த கலையாக போற்றப்படுகிறது. ஓவியம், இசை, நாடகம், இலக்கியம், திரைப்படம் போன்ற பல்வேறு கலைகளின் கூறுகளை தன்னகத்தே கொண்டு மக்களை சென்றடைந்து அவர்களின் மனங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வல்லமை விளம்பரங்களுக்கு கிடைக்கிறது. இன்றைய நவீன உலகில் வர்த்தகம், அரசியல், சமூகம் என அனைத்து தளங்களிலும் வெற்றி பெற விளம்பரம் ஓர் இன்றியமையாத கருவியாக, கலையாக இருப்பதால் விளம்பரங்களின் சிறப்பையும் அதன் முக்கியத்துவத்தையும் வரும் வீடியோக்களில் காண்போம்.